நடையாட செவியாட விழியாட கரமாட வழிபாட அசைகின்ற கணநாதனே, வழிபாட அசைகின்ற கணநாதனே, இடையாட இடையோடு மணியாட மணி ஓசை பாட நடமாடும் சிவபாலனே, பாட நடமாடும் சிவபாலனே, நடையாட செவியாட விழியாட கரமாட வழிபாட அசைகின்ற கணநாதனே, வழிபாட அசைகின்ற கணநாதனே, இடையாட இடையோடு மணியாட மணி ஓசை பாட நடமாடும் சிவபாலனே, பாட நடமாடும் சிவபாலனே, லம்போதரா எங்க கணநாயகா, லம்போதரா எங்க கணநாயகா. மூலகுரு சு ராமமூர்த்தி சுவாமிகளின் அன்பு வணக்கம். இவனைப்பட்டி 1980 தியான பயிற்சி மூலம் கிடைத்ததை எல்லோருக்கும் கடவுள் உத்தரவின் வழங்குகிறேன். இந்த சிவாய ஆசிரமத்தை பற்றி சி என்றால் வெட்டவெளி. இது பரமேஸ்வரனுக்கு உகந்தது. பா என்றால் பராசக்தி பரவழி, யா என்றால் ஆன்மாக்கள், மூணும் சேர்ந்தது சிவாய ஆசிரமம் என்று பெயர் வச்சிருக்குது. ஒவ்வொருவருக்கும் ஒரு குலதெய்வம் முக்கியம். குலதெய்வம் இல்லாம எந்த தெய்வம் வராது. உத்தராயண புண்ணிய காலம், இது பிரம்மாவினுக்கு பகல் பொழுது. அப்பொழுது தேவர்கள் நம்ம குலதெய்வத்துக்கு வேண்டிய தேவர்கள் வருவார்கள். அதே போல தட்சிணாயன புண்ணிய காலம், அப்பொழுது நம்ம பித்திருக்கள் முன்னோர்கள் வருவார்கள். ஆடியிலிருந்து மார்கழி வரைக்கும் தட்சிணாய புண்ணிய காலம் என்றும், தையிலிருந்து ஆடி வரைக்கும் உத்தராயண புண்ணிய காலம் என்றும் பெயர். அப்பொழுது நம் தேவர்களும் பௌர்ணமிக்கும் அமாவாசை என்று பித்திருக்களும் வருவார்கள். நாம் பித்திருக்களுக்கு நம் முன்னோர்களுக்கு நீத்தார் கடன் செஞ்சாதான் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும். அப்படி இல்லை என்றால் அது கிடைக்காது. எனக்கு இப்பேற்பட்ட மகத்தான ஒரு சக்தி எங்க முன்னோர்களும் என் குலதெய்வம் தான் கொடுத்தது. நம் குலதெய்வத்தையும் முன்னோர்களும் தவிர வேற எந்த தெய்வமும் நம்மளுக்கு கொடுக்காது. இது உண்மை. அப்புறம் இது நம்மளுக்கு உறுதிப்படுத்துறதுக்கு இது காட்டுறேன். நம் முன்னோர்களும் அவங்களை பித்திருக்கடன் கொடுத்தால் எல்லா கிரகங்களும் நம்மளுக்கு சாதகமாயிருக்கும். அது அப்படிங்கிறது நான் உத்தரவு மூலம் கொடுக்கிறேன். என் உடம்புல பிரபஞ்சமூர்த்தி, அந்த நடராஜர், உலகத்தை அசிக்கிற அண்டத்தையெல்லாம் அசிக்கிற நடராஜர் வருவார். அவர் இந்த உத்திராட்ச கொட்டை மூலம் உங்களுக்கு அது தெரிவிக்கிறேன். காற்றம் இறைவா, முன்னோர்களுக்கு திதி கொடுத்தால் எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்கும் என்றால் உத்தரவு வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு திதி கொடுத்தால் அதாவது எல்லா கிரகங்களும் கொடுக்கும், நம்மளுக்கு சாதகமா இருக்கும். இதனால நம்மளுக்கு எந்த கஷ்டமும் வராது. இது ஒரு நல்ல சாஸ்திரி வச்சு ஆத்திரங்கரையில நம்மளுக்கு திதி கொடுத்தே ஆக வேண்டும். எல்லாம் நம்மளை புடிச்சுக்கிட்டு நம்மளுக்கு கிடைக்கிறதெல்லாம் கிடைக்காது. இது அவசியம் என்று சொல்லிடுறேன். ரெண்டாவது, அடுத்தது உலகத்தின் அழிவு இப்ப வருகிறது. நாசாவின் ஆராய்ச்சி மூலம் மின்காந்த புயல் பூமி நோக்கி எந்த நேரமும் நம்மளை எல்லாம் தாக்கக்கூடும். ரெண்டாவது, மயன் காலண்டர் டிசம்பர் 2012 பிறப்பாடு 2012 21 பிற்பாடு எழுதப்படவில்லை. அது ஒரு அழிவு இருக்கிறது. பஞ்சாங்க கணிப்பு 2 யுகமும் சந்திக்க போகிறது. அதனால அழிவு. பூமி தாய் நம்ம எல்லோரையும் பல யுகங்களாக காத்து கொண்டு வந்திருக்கிறாள். அப்படி காப்பாற்றினால் இப்பொழுது நாம் எல்லோரும் சேர்ந்தும் பூமி தாயை காப்பாற்ற வேண்டும். இதற்கு எல்லா மதம், இனம், மொழி பேசுபவர்கள் ஒன்று சேர வேண்டும். பூமியில் யுகங்கள் எந்த விதமான அழிவையும் ஏற்படுத்தாமல் நடைபெற அதுக்கு ஒரே வழி உண்டு. அதுக்கு அன்புதான். அன்பு மூலம் உலகத்தை காப்பாற்றுவதனால் யுகங்கள் அமைதியாக சந்திக்கும். யாருக்கு எந்தவித அழிவும் இல்லை. அது அப்படி என்றால் இறைவன் மூலமாக உங்களுக்கு காட்டுகிறேன். இறைவா, அன்பு மூலம் உலகத்தை வெல்லலாம் என்றால் உத்தரவு கொடுங்கள். பாத்தீங்களா, இது அன்பு செலுத்தா உலகம் இதுக்கு
அதாவது அன்பு ஒண்ணுதான் உலகத்தை காப்பாற்ற முடியும். எந்த விஞ்ஞானத்தினால அதை தடுத்து நிறுத்த முடியாது. எல்லோருக்கும் அன்பு செலுத்த எல்லா இனம் மத மொழியில் இருக்கிற தலைவர்களும் எல்லாம் ஒன்று சேர்ந்து இது வேண்டும். அடுத்தது கடவுள் படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் போன்ற 5 தொழில் செய்வர்களையே முறையே பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் ஆகியோர்களை பிறக்க வைத்துவிட்டு அந்த தொழில்களை இணைத்தும் அவரே செய்கிறார். அந்த 5 பேரும் தற்சமயம் எல்லாம் ஆசை வந்து விட்டதுனால அவங்க பிறப்பு எடுக்க வச்சுட்டு அவரே எல்லா தொழிலையும் செய்து கொண்டிருக்கிறார். அது உண்மைங்கிறது நான் இது மூலமா காட்டுறேன். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் இந்த 5 பேர் அவங்களை புறப்படுத்தி இருக்கிறாங்க. அது உங்களுக்கு இது மூலமா காட்டுறேன். இப்ப யார் என்ன புறப்படுத்தாங்கன்னு செய்யற. பிரம்மா படைப்பு தொழிலாகி பிரம்மா கீழ்கண்ட புறப்படுத்திட்டாரு. அவர் பிரம்மா, விஸ்வகர்மா, தேவேந்திரன், முருகன், செவ்வா, தர்மன், ஞானசம்பந்தர், காளிங்க சித்தர், தற்பொழுது PS மயில்சாமி போடிபட்டி உடம்புலப்பாட்டையில புறப்படுத்திட்டாரு. அடுத்தது காத்தல் தொழில் செய்யற மகாவிஷ்ணு, அவர் எடுத்த பிறப்பு சூரியனுடைய ஒரு அம்சத்துல பிறந்தாரு. நாராயணன் அவர் தான், விஷ்ணு அவர் தான், வியாசர் அவர் தான், சனத்குமார் அவர் தான், புதன் கருகம் கிருஷ்ணர், தற்பொழுது ரவிச்சந்திரன் ஜோதிடர் ரூபத்தில் கோயம்புத்தூர்ல இருக்கிறார். அதுக்கடுத்து ருத்ரன், இவர் தான் இந்த யுகத்தை அளிக்கிறவர், கலியுகத்தை அவர் ஊட்டியில பறந்திருக்கிறாரு. அவர் பேர் ராஜா. அதையும் உங்களுக்கு தெரிவிக்கிறார். அவர் இருக்கிறார் இப்ப. அதுக்கடுத்து அருள் தொழில் செய்பவர் அவர் ஃபர்ஸ்ட் மகேஸ்வரன், அவருடைய அடுத்தது மனு, அகத்தியர், ஆதிசங்கரர், ஐயப்பன், மாணிக்கவாசர். தற்பொழுது இவன்தான் அவன். மூலகுரு ராமமூர்த்தி சுவாமிகள் 78 விஸ்வநகர் மகாராஜா காலேஜ் எதிரில் பெருந்தரை, ஈரோடு மாவட்டம். அதுக்கடுத்தது மறைத்தல் தொழில் செய்வர சதாசிவன். இவர் பிறப்பு சதாசிவன், சந்திர பகவான், கால பைரவர், விநாயகர், கச்சியப்பர், ஜமத்கிரி, அத்திரி, கர்ணன், தற்பொழுது ரவிச்சந்திரன் கோயம்புத்தூர் புறப்படுத்தி இருக்கிறார். மேலும் சில பிறப்பை எடுத்து ஒரு நாள் கண்டுபிடிக்கப்பட்டு சொல்கிறேன். காரைக்கால் அம்மையார், நிலக்கோட்டை, சிற்பி நாகராஜன் மதுரை, திருமங்கலம், தேரையர் பிரசாத் கோயம்புத்தூர், போகர் குமார் அரச்சலூர், மார்க்கண்டேய மகரிஷி ஹரிஸ் அரச்சலூர், தன்வந்திரி கோபால்ராஜ் குடிமங்கலம், உடுமலைப்பேட்டை, புலிப்பாடி சித்தர் பெருந்தரை, ஈரோடு மாவட்டம். இவர் நடிகர் திலகம் கூட புறப்படுத்திட்டாரு. அது ஒரு குழந்தை யோகிராஜ், பூலாம்பட்டி, பழனி. இப்படி எல்லாரும் புறப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். இனிமேல் தான் முக்கியமான சில விஷயங்கள். பிறப்பு தொல்காப்பியரா வந்தவர் இப்பொழுது எந்த இதுல சொல்லுகிறேன். இவனுடைய சிஷியன் தொல்காப்பியர், மயன், திருமூலர், கபிலர், வள்ளலாரா மாதேஸ்வரனா ரமணரா சித்தலிங்கேஸ்வரன், சென்ன பசுவனா, தற்பொழுது பெயர் அபியப்பிரதா, காட்டேரி டேம், ஊட்டி. அவருக்கு போன் இல்லை. ஆனா அவருடைய தம்பியினுடைய போன்ல தான் எப்பவும் கான்டாக்ட் பண்ண முடியும். அதனால தம்பி போன சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கங்க. 9442529290. மறுபடியும் சொல்றேன், 944 26 52 900 ஆகும். சரி. அவர் ஒரு முறை இங்க ஆசிரமத்துக்கு வந்தார். அவர் தான் மெயினான ஒரு தகவலை கொடுத்தார். இயேசுபிரான் மகேந்திர தேவகரம் அப்படிங்கிற பெயர்ல பிறந்து இப்ப 12 வயசு ஆகி போயிட்டது. ஊட்டியில் இருக்கிறார். இது அவருடைய அப்பா இந்து IAS அதிகாரி. எப்பொழுதும் அந்த குழந்தை பைபிளை தூக்கிட்டு அலைந்துகிட்டு இருக்குது. இது உங்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டி இருக்கிறதுனால அவர் சொன்ன ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். மேலும் ருத்ரன் உலகத்தை அளிக்கிறவர், ராஜா ஊட்டியில் இருக்கிறார். அப்புறம் கல்கி அவதாரம் எடுக்கிறவர் பெங்களூரில்
வீரபிரம்மங்காரு என்பவர் போத்தலூர் மடத்தில் ஜீவா சமாதி 1594 அடைந்தார். அவர் தற்பொழுது பெங்களூரில் பிறந்து 50 வருஷம் ஆகிவிட்டது. அவர் ஊராக சுற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கு எந்த நேரம் ஆர்டர் கொடுத்துட்டா கல்கி வெளிப்பட்டு விடுவார். அதுக்கு மேலான ஒரு தெய்வம் இருக்குது. அந்த தெய்வம் யாருன்னு பின்னால சொல்லுகிறேன். கண்ணபுரான் கமலக்கண்ணன்ங்கிற பேர்ல ஆழ்வார்பேட்டையில சென்னையில பிறந்துட்டாரு. சாமுண்டி ஈஸ்வரி அமிர்தா ஊட்டியில பிறந்திருக்கிறாங்க. அக்கமகாதேவி நந்தியில ஊட்டியில பிறந்திருக்கிறாங்க. இவையெல்லாம் அவர் சொன்னதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்திட்டேன். ஆறுங்கிறத தெரிவிக்கிறேன். முதல்ல கடவுள் வணக்கம். முடிந்தால் அவங்க குலதெய்வம், ஊர் தெய்வம், இஷ்ட தெய்வங்களை வணங்குங்க. அப்புறம் குரு வணக்கம். உங்களுக்கு ஏற்கனவே யாராவது ஞான மார்க்கத்தில் இருந்தா, வழிகாட்டியா இருந்தா அவங்களையெல்லாம் நீங்க வணங்குறதுக்கு தகுதி, வணங்கிக்கல. அப்புறம் முன்னோர்களை, தாய் தந்தவர்கள் மெயின் முக்கியம். அவங்க இல்லாம எதுவும் இல்லை. அவர்களுடைய திருவடிக்கு சரணம். எந்த சாமி நீங்கள் கும்பிட்டாலும் திருவடி தொழுதுதான் கும்பிட வேண்டும். அதனால திருவடி சரணம் சொல்லிருக்க. எதுவும் சாமி கிட்ட கேட்க வேண்டாம். திருவடி சரணத்தோட நிறுத்திங்க. அப்புறம் கடவுள் வணக்கம். முதல்ல ஒரு பாட்டு. ஓங்காரமான பிரணவத்தால் எங்கும் உயர்ந்த சோமகளை நிறத்தால் தீங்காரமான பராசக்தியை நேர்ந்து கும்மியடியுங்கடி. இந்த பராசக்தி யாருன்னா சந்திரன். அவளே ஆதி பராசக்தி. நமச்சிவாயா வாழ்க, நாதம் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதார் தாழ்வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன் தான் வாழ்க, ஆககும் ஆகி நின்ற அன்னிப்பன் தான் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. இந்த சூரிய பகவான் தான் பரமசிவன். அதுக்கெல்லாம் பின்னால் ஆதாரங்கள் கொடுக்கப்படும். அப்புறம் மேற்கொண்டு குரு வணக்கம். இந்த குரு வணக்கம் இவர் நான் மட்டும் இல்ல, பாம்பாட்டி சித்திர அழகா சொல்லி இருக்கிறாரு. அவருடைய பாட்டிவே நான் சொல்லுகிறேன். சாற்று உடன் பொருள் ஆவிதந்தமாகவே தானம் வாங்கி நின்ற எங்கள் சற்குருவனை போற்றி மனம் வாக்கு காயம் 3 பொருந்த புகழ்ந்து புகழ்ந்து நின்று ஆடு பாம்பே. பொய்மதங்கள் போதனை செய் பொய்க்குருக்களை புத்தி சொல்லி நன்னறியில் பேசவிடும் மெய்மதம் என்னவென்று மேவ விளம்பும் மெய்க்குருவின் பதம் போற்றி ஆடுபாம்பே. வேதப்பொருள் இன்னதென்று வேதங்கடந்த மெய்ப்பொருளை கண்டு மேவி விரும்பி போதப்பொருள் இன்னதென்றும் போதனை செய்யும் பூரண சற்குருதால் கன்று ஆடுபாம்பே. உள்ளங்கையில் நெல்லிக்கனி போல உள்ள ஒரு பொருளை உண்மையுடன் காட்டவுள்ள உண்மை குருவை கள்ளமனை தன்னை தள்ளிக்கொண்டு கொண்டன்பாய் கழித்து கழித்து நின்று ஆடுபாம்பே. அங்கையர் கண்ணாடி போல் ஆதிபத்துவை அறிவிக்கும் நீங்கள் உயிரான குருவை சங்கையர் சத்தமும் தாழ்ந்து பணிந்தே தமிழிய படம் எடுத்து ஆடுவர் கூறவல்லார் வீடு பெறும் வகையென மென்மேலும் காட்டும் மெய்க்குருவின் குருவை பணிந்து நின்று ஆடுபாம்பே. அட்டதுக்கும் மண்டவெளியான விடமும் அடங்கிய குழுகையோடு ஆடி விரைவாய் வட்டமிட்டு வளவெறும் வல்லகுருவின் மலரடி தஞ்சம் என்று ஆடுபாம்பே. கற்பகாலம் கடந்தான் அழியாது கர்த்தாவோடும் கடமுடையாது வாழும் காரணகுரு பொற்பதமே தஞ்சம் என்று போற்றுதல் செய்து பூரண சிந்தையோடு ஆடுவாம்பே. வச்சிரத்துக்கோர் வழுதுவாய்க்குமாயின் வல்லொடம்பு கொருகுறை வாய்த்திடாது மெச்சுடம்புள்ள எங்கள் வேதகுருவின் மெல்லடி துதித்து நின்று ஆடுவாம்பே. அடுத்தது கொங்கண சித்தர் சொல்றாரு. உற்றது சொன்னாக்கால் அற்றது பொருந்தும் உண்டோ உலகத்தில் அவை சொன்னால் அற்றது பொருந்து முற்றது சொன்னவன் அவனே குருவடி வாழை பெண்ணே. வாழைச்சாமி சொல்றாரு. பேசாது இருக்கும் இடம் பார்த்தி அதை பெற்றிருப்பு மந்திரமாம். ஆசான் இன்றே உபதேசம் விட்டார் குரு அல்லது என்று கும்மியடியுங்களே. அகத்தியர்